ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஹப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்னா லீட் கோட் டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 1855 மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேர் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இந்த ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ரெண்டு இன்புட் இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருக்காங்க, nums1 அண்ட் nums2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் ஆஃப் இண்டெக்ஸுக்கு நடுவில் இருக்கிறது. இந்த பேர் ஆஃப் இண்டெக்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இங்கே ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஐ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜே. அப்படி இல்லைன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் ரெண்டுமே லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஜே மைனஸ் ஐ, அதாவது அதுக்கு ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா வேலிட் பேர்ஸ்க்கான டிஸ்டன்ஸுமே ஃபைண்ட் பண்ணி அதில் எது வந்துட்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இங்கே எந்த வேலிட் பேர்ஸுமே இல்லைன்னா நம்ம ஜீரோ வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரே வந்துட்டு நான் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அதாவது இந்த அரே வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு, இந்த ரெண்டு அரேவுமே. இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிற மாதிரியே எல்லா பேர்ஸையுமே வந்து ஃபைண்ட் பண்ணி அதில் எது வேலிட் பேர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம சொல்யூஷன் டிரைவ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு மெத்தடாக. nums1 இருக்கக்கூடிய இந்த ஜீரோ இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது கூட நான் இந்த என்டையர் nums2 லிஸ்ட்டையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணணும். நான் இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்தேன் அப்படின்னா இதே மாதிரி நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ஸையும் வந்துட்டு நான் செக் பண்ணணும். ஸோ ஐ 0 இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்னா, ஜேவோட வேல்யூவை 0ல் இருந்து n-1 வரைக்கும் நான் வந்து செக் பண்ணணும். ஏன் ஜேவோட வேல்யூ 0லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனில் ஐ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கன்ஸ்ட்ரெயின்லேயுமே பார்த்தீங்கன்னா 0 இருந்துன்னா ஐஎன்ஜே வேல்யூ ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்தையும் 0 தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போது இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா O(n)² இருக்கும். கோடிங் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸியான சொல்யூஷன் இதுதான். ஸோ இப்போ இதுக்கான கோட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக மேக்ஸ் டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசல்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோடைய வேல்யூ 0. இதோட வேல்யூ நான் ஏன் 0 இங்கே செட் பண்ணியிருக்கேன்னா, நமக்கு எந்த வேலிட் பேர்ஸுமே இல்லைன்னா நம்ம 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதனால் இதோட இனிஷியல் வேல்யூவாக நான் 0ன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். அதே சமயம் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும், ஜேவோட வேல்யூ 0வாக இருக்கும். அண்ட் அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 - 0 தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல ஐ ஈக்குவல்ஸ் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் வருதோ அப்போ அதோட டிஸ்டன்ஸ் 0வாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0ன்னு செட் பண்ணுறதுனால நமக்கு இங்கே எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. nums1 ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் ஐ பாயிண்டர் வச்சு, செகண்ட் nums2 ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஜே பாயிண்டர், ரெண்டுமே வந்துட்டு நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ லெஸ்ஸர் தென் equal to 0 and then nums1 of i lesser than equals to nums2 of j. இதை வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இங்கே டிஸ்டன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் j மைனஸ் ஐ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ண டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுலேயே எது பெருசுன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பட் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை சப்மிட் பண்ணுறேன், இதில் எனக்கு டைம் லிமிட் எக்ஸிட் அப்படிங்கிற எரர் வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மீடியம் லெவல் ப்ராப்ளம், அது கூட சேர்ந்து இதோடைய கன்ஸ்ட்ரெயின்ட், இதோட சைஸ் பாருங்களேன். இந்த அரேவோட சைஸ் வந்துட்டு 1 to 10⁵ வரைக்கும் போகுது. ஸோ எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய நம்பர். ஸோ அதனால் நம்ம இங்கே O(n²) அப்படிங்கிறது ரொம்பவுமே டைம் கன்சியூமிங்காக இருக்குது. இந்த O(n²) நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லீனியர் டைமை வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். அண்ட் நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன் தான் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வேலிட் பேர், கரெக்டுங்களா? அண்ட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம்னா 2 pointers அப்ரோச். இங்கே நம்ம 2 pointersக்கு போகிறோம்னா இங்கேயுமே நமக்கு வந்துட்டு பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்டர் தான் யூஸ் பண்ணோம். பட் இந்த 2 பாயிண்டருமே எல்லா பேர்ஸையுமே வந்துட்டு செக் பண்ணுச்சு, கரெக்டுங்களா? அதனால டைம் ரொம்பவுமே கன்சியூம் ஆச்சு. அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் 2 pointers வந்து யூஸ் பண்ணுறோம். 2 pointers நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எந்த பாயிண்டரை எப்போ மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஸோ 2 பாயிண்டருமே நான் வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஐ, இது வந்து ஜே. ஓகேங்களா?
இப்போ நம்ம என்ன ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம்னா ஐ பாயிண்டர் எப்போ மூவ் பண்ணும், ஜே பாயிண்டர் எப்போ மூவ் பண்ணும், இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஐ அண்ட் ஜே ரெண்டுமே ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டு கண்டிஷனுமே செக் பண்ண போகிறோம். இப்போ ஐயோட வேல்யூ 0 அண்ட் ஜேவோட வேல்யூமே 0 தான். ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 55 லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 100. ஆமாம். ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஒரு வேலிட் பேர் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்மளால் இதே மாதிரி நம்மளால் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு ஒரு வேலிட் பேர் கிடச்சிருச்சா, இப்போது எந்த பாயிண்டர் மூவ் பண்ணணும், ஐ பாயிண்டர் மூவ் பண்ணணுமா இல்லை ஜே பாயிண்டர் மூவ் பண்ணணுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஐ பாயிண்டரை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன ஆகுது, ஐயோடைய வேல்யூ எனக்கு 1 ஆயிடுச்சு, ஜேவோட வேல்யூ ஸ்டில் 0வாக தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கே ஐ பாயிண்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கணும்னா ஜே பாயிண்டரை மூவ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபஸ்ட் கண்டிஷனை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே ஜே பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஐயோடைய வேல்யூ 0, ஜேவோடைய வேல்யூ 1. இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா 55 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 20 கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த மாதிரியான கேஸில் நான் என்ன பண்ணலான்னா ஐ பாயிண்டராக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ரெண்டத்தோட வேல்யூமே 1 தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இப்போ 30 லெஸ்ஸர் தென் ஆர் 20 கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ நான் திருப்பி ஐ பாயிண்டரை ஃபர்தராக மூவ் பண்ணுறேன். இப்போ இது 2 ஆயிடுது அண்ட் இது வந்து 1 ஆயிடுது. ஸோ இந்த மாதிரியான கேஸை நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போது ஐயோடைய வேல்யூ கிரேட்டர் தென் ஜேவை போகுதோ இந்த இடத்துல ஜே பாயிண்டரை மூவ் பண்ணணும். இப்போ நான் இதை வந்துட்டு 1 by 1 மூவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு என்ன தெரியும், ஜே வந்துட்டு ஐக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் என்னோடய கண்டிஷன், இந்த ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது ஜேவை வந்துட்டு நான் ஐயோடைய பொசிஷனில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆயிரும். ஸோ 2, 2 தான் இதோட வேல்யூவாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்மே பார்த்தீங்கன்னா 5 and 10. 5 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 தான். ஆமாம். அப்போ எனக்கு இன்னொரு வேலிட் பேருமே கிடச்சாச்சு 2, 2. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஜே பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே 2, 3ன்னு இருக்குமா. அண்ட் இதோடைய வேல்யூஸ்மே பார்த்தீங்கன்னா 4 லெஸ்ஸர் தென் ஈக்குவல்ஸ் டு 10. கரெக்டு தான். அப்போது எனக்கு இன்னொரு பேருமே கிடச்சாச்சு 2, 3 அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், திருப்பி ஃபர்தராக ஜே வந்துட்டு நான் இங்கே மூவ் பண்ணுறேன். லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்போ இங்கே 2, 4 அண்ட் 5 லெஸ்ஸர் தென் ஈக்குவல்ஸ் டு 5. ஆமாம். அப்போ இதுவுமே ஒரு வேலிடான பேர் 2, 5. இப்போ என்னால் ஜே வந்துட்டு நான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் டே இதுக்கு வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். ஐ பாயிண்டர் என்ன ரீச் பண்ணாலும் ஜே பாயிண்டர் என்ன ரீச் பண்ணாலும் நான் இந்த லூப்பை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் கிடச்சிருக்கா. இதோடைய டிஸ்டன்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனுக்கு 0, செகண்ட் ஒனுக்கு 0 அண்ட் தேர்டு ஒனுக்கு 3 - 2 என்ன 1. சாரி, இது 5 கிடையாது, 4 ஆக்சுவலி. நம்ம இண்டெக்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ அதனால் ஜே வந்துட்டு இந்த இடத்துல 4 தான். ஸோ அதனால் 4 - 2 என்ன 2. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பாயிண்டர் வச்சுருக்கோம், ஐ, ஜே. இப்போ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஜே பாயிண்டரை ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் ஐ வேல்யூ கிரேட்டர் தென் ஜேவாக இருந்துச்சு அப்படின்னா ஜே பாயிண்டரை நான் ரீசெட் பண்ணி ஐ பாயிண்டருக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன், இந்த செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் ஐ பாயிண்டரை ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் 3 கேஸில் மட்டும்தான் இந்த இடத்துல நான் பாயிண்டர்ஸை மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான கோடிங் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்புட் வேரியபிள் தேவை. மேக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சு அதோட வேல்யூ 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதுக்கு 0 வச்சுட்டு அண்ட் இதுதான் நம்ம வந்து ரிட்டர்னும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 2 பாயிண்டர்ஸ் ஐ அண்ட் ஜே ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன்னா 0, 0ன்னு சொல்லி நான் செட் பண்ணிடலாம். அண்ட் தென் while loop எடுத்துக்கிறேன். while I lesser than len of nums1 and j lesser than len of nums2. ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி தான், ரெண்டில் எந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு ரீச் ஆகுதோ அப்போ நம்ம இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கேயே நமக்கு ஒரு வேலிடான பேர் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இங்கே பார்த்த மாதிரியே இந்த 2 கண்டிஷனுமே நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஐ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜே அண்ட் nums1 ஆஃப் ஐ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு nums2 ஆஃப் ஜே. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜே பாயிண்டரை நம்ம மூவ் பண்ணணும். அண்ட் சப்போஸ் ஐ வேல்யூ கிரேட்டர் தென் ஜேவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேவோட வேல்யூவை நான் இங்கே ரீசெட் பண்ணிடுவேன். கரெக்டுங்களா? அண்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா
ஸோ இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஐ பாயிண்டரை நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவேன். அண்ட் நம்ம இங்கே இன்னொரு விஷயம் பண்ண மறந்துட்டோம். அதுதான் வந்துட்டு இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸிமம் ஆஃப் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற வேல்யூவையும் அண்ட் இந்த ஜே மைனஸ் ஐ இதோடைய டிஸ்டன்ஸையும் வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ரன் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட் சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இதோடைய டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஓ ஆஃப் என் ப்ளஸ் எம்மாக இருக்கும். என் வந்துட்டு நம்ஸ் 1 சைஸ், எம் வந்துட்டு நம்ஸ் 2 சைஸ். அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிக்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ஓ ஆஃப் 1 தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஓ ஆஃப் என் ஸ்கொயர் ப்ரூட் ஃபோர்ஸிங் சொல்யூஷனில் இருந்து என் ப்ளஸ் எம் ஒரு எஃபிஷியன்ட் சொல்யூஷனை வந்துட்டு நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லேர்ன் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரி ஒன்.